இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணாமலை, ஏற்பாடு பண்ணிடலாம். இந்த ரிசப்ஷன் மெனுல சப்பாத்தி, நூடுல்ஸ், சிக்கன்னு எல்லாமே வெளியூர் ஐட்டமாவே இருக்கு. காஞ்சிபுரத்துல இருந்து நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்கல்ல, அவங்க சாப்பிடுற மாதிரி ரைஸ், கூட்டு, ரசம், கொஞ்சம் நம்ம ஊர் வெரைட்டிஸும் சேர்த்துக்கலாமா அண்ணாமலை? நானே இப்ப அதுதான்க்கா யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த கல்யாணத்துக்கு வரவங்க யாரும் ஒரு சின்ன குறையோட கூட போயிடக்கூடாது. லக்ஸ் மேம், அக்கா சொன்ன மாதிரி நம்ம ஊரு சாப்பாடும் மெனுல இருக்கணும். கேட்டரிங்ல சொல்லிடு. ஓகே மேம், நான் சொல்லிடுறேன். அம்மா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். எதுவா இருந்தாலும் சரி, உனக்கு பிடிச்சது என்னவோ அத சொல்லு, அதையும் செய்வோம். ரிசப்ஷன்ல வெண்ணிலா அண்ணி மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்ப எல்லாரும் ட்ரெண்டியா ஒரு சாங் போட்டு ஆடுற மாதிரி அண்ணியும் ஆடிட்டே தான் மேடைக்கு வரணும். அதுக்கு டான்சஸ் வேணும். அப்புறம் ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில லவ் கேம்ஸ் எல்லாம் நான் பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கு அண்ணனும் அண்ணியும் விளையாடணும். அதுக்கு எனக்கு நீங்க பெர்மிஷன் தரணும். யாருமே இது என்ன ரியாலிட்டி ஷோவா? பாட்டு, டான்ஸ், கேம்லாம் விளையாடுறதுக்கு இது கல்யாணம்டா. அண்ணனோட கல்யாணம் லைஃப்ல ஒரு தடவை தான் நடக்க போகுது. அது எல்லாருக்கும் மெமரபிளா இருக்கணும்ல. பாட்டு, டான்ஸ் இருந்தா தானே வைபா இருக்கும். இவ சொல்றதும் சரிதான் கௌதம். இந்த கல்யாணம் கொண்டாட்டமா இருக்கணும். வருண், அம்மா, எல்லாரும் உன் கல்யாணத்துல என்ன நல்லா இருக்கணும்னு அவங்க அவங்களோட ஆசைய சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதுவுமே பேசாம இருக்க? உனக்கு எந்த ஆசையும் இல்லையா? இல்லம்மா, நீங்களா பார்த்து எனக்கு எது பண்ணாலும் சந்தோஷம் தான்மா. பரவாயில்லையே, அவனுக்கு உண்மையிலே நம்ம மேல லவ் இருக்கு போலயே. இல்லைங்கடா. வருண், வருண், அவங்கள விட வருண். என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வருண். சாரா, உனக்கு ஒண்ணு இல்லையில? அடி எதுவும் படலையே? எந்திரி, உனக்கு ஒண்ணு இல்லையில? Are you all right? No Varun, I'm so scared. It's okay சாரா, நீ பயப்படாத. நான் தான் வந்துட்டேன்ல, ஒண்ணும் இல்ல. சாரா, it's okay, அழாத, ஒண்ணும் இல்ல. வா வா சாரா. ஒரு நிமிஷம் இரு. சாரா, வா போலாம். நம்ம மேல லவ் இல்லனா நமக்காக இப்படி எல்லாம் சண்டை போட மாட்டானே. நாம தான் அவனை தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டோம்.
வருண் ஹலோ சொல்லுங்க. என்னங்க? ஹலோ ஹலோ, இங்க வருணுங்கிறவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதை இன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் உங்களுக்கு இப்போ கால் பண்ணேன். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? எப்போ எங்க? இப்பதான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அவருக்கு என்னங்க ஆச்சு? எல்லாத்தையும் போன்லயே சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன், சீக்கிரம் வாங்க. ஹலோ 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 This number is currently switched ஐயோ, off. This number is currently switched off. என்ன அதுக்குள்ள அவர் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. வருணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. போ போய் நடக்கிறத பார்த்து இன்னும் கதறி கதறி அழு. அதுக்கப்புறம் கல்யாணத்தை நீயே நிறுத்திடுவ. வெண்ணிலா, சொல்லு வெண்ணிலா, இந்த நேரத்துல எதுக்கு கால் பண்ணிருக்க? அத்தை அத்தை நீங்க எங்க இருக்கீங்க? வருண போய் பாத்தீங்களா? என்னாச்சு வெண்ணிலா? ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுற இப்ப? வருணுக்கு என்ன, வீட்ல தான் இருக்கான். நானும் வீட்ல தான் இருக்கேன். இல்ல அத்தை, வருணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்பதான் ஒருத்தங்க ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க. நான் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அத்தை. வருணுக்கு ஆக்சிடென்டா? அவன் வீட்ல தானே இருக்கான். அவனுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆகும்? வருண் வீட்ல இருக்காரா? ஆமா, அவன் ஃப்ரெண்ட்ஸோட கால் பேசிக்கிட்டு இங்க தானே இருந்தான். நீங்க கொஞ்சம் பாருங்க அத்தை. வருண், வருண்,